உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, கிரைய பத்திரம் எப்போது செல்லாது மற்றும் ஒரு கிரைய பத்திரத்தை ரத்து செய்வதற்கு உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான கால அளவு, இன்ஜங்ஷன் சூட் அல்லது பொசஷன் அனுபவத்தை எடுப்பதற்கு அல்லது அனுபவத்தை பிரச்சனை செய்யாமல் தடுப்பதற்கு லிமிடேஷன் ஆக்ட் பிரகாரம் எத்தனை ஆண்டுக்குள் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும், இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். அதற்கு முன் நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள், அரசாணைகள், உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. சமீபத்தில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் சிவில் அப்பீல் நம்பர் 11795/2025, சுப்ரீம் கோர்ட் சைட்டேஷன் நம்பர் 2025 INSC 1105, இந்த வழக்கினுடைய சாராம்சம் என்னவென்றால், ஒரு சொத்தின் உரிமையாளர் இன்ஜங்ஷன் சூட், பெர்மனன்ட் இன்ஜங்ஷன் மற்றும் ரெஸ்ட்ரைனிங் ஃப்ரம் டிஃபண்டன்ட், பிரதிவாதி அவருடைய அனுபவத்தை தொந்தரவு செய்யக்கூடாது என்றும் நிரந்தர உறுத்து கட்டளையை கேட்டு வழக்கு தாக்கல் செய்கிறார். விசாரணை நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறது. அதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறார். மேல்முறையீடு சொத்தின் உரிமையாளருக்கு சாதகமாக உத்தரவு பிறப்பிக்கிறது. அதனை எதிர்த்து இரண்டாவது மேல்முறையீடு பிரதிவாதி தரப்பில் தாக்கல் செய்யப்படுகிறது. மாண்புமிகு உயர்நீதிமன்றம் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்து அதனை தள்ளுபடி செய்கிறது. இதனை எதிர்த்து சொத்தின் உரிமையாளருக்கு எதிராக பிரதிவாதி மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார். பிரதிவாதி தரப்பில் கூறுவது என்னவென்றால், பிரதிவாதி ஒரு சொத்தை, அதாவது வாதியினுடைய சொத்தை 1973 ஆண்டு வாங்கி இருப்பதாகவும் அதுக்கு தனக்கு சொந்தம் என்றும், அதே போல 1973 ஆண்டு வாங்கிய சொத்தை தான் அனுபவம் செய்து வரும் நிலையில் இந்த வாதி 1984 ஆண்டு வழக்கு தாக்கல் செய்கிறார். மேற்படி லிமிடேஷன் ஆக்ட் காலவரம்பு சட்டம்படி அந்த சொத்து வாங்கிய நாளிலிருந்து 3 ஆண்டுக்குள் மட்டுமே வழக்கு தாக்கல் செய்ய முடியும். அவ்வாறு இருக்கும் பொழுது இவர் 11 ஆண்டுகள் கழித்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படுவதால், மேற்படி இந்த சொத்தை தான் வாங்கிவிட்டு தன்னுடைய உரிமை ஆவணமாக அந்த 1973 ஆண்டு வாங்கிய சொத்து பத்திரத்தையும் தாக்கல் செய்து, அதன் அடிப்படையில் இந்த சூட் நாட் மெயின்டனபிள் என்று சொல்லி மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார். சொத்தின் உரிமையாளர் தரப்பில் என்ன வாதுரை வைக்கப்படுகிறது என்றால், மேற்படி அந்த சொத்தின் உரிமையாளர் பிரதிவாதிக்கு 1973 ஆண்டு எந்த ஒரு கிரை ஆவணமும் விற்பனை செய்யவில்லை என்றும், மேலும் மேற்படி பிரதிவாதியிடமிருந்து சேல் கன்சிடரேஷனாக எந்த ஒரு பணத்தையும் பெறவில்லை என்றும், எனவே கேன்சலேஷன் ஆஃப் அந்த சேல் டீட், அந்த கிரைய பத்திரத்தை ரத்து செய்வதற்கான அவசியம் எழவில்லை. எனவே இன்ஜங்ஷன் சூட், நிரந்தர உறுத்து கட்டளை கேட்டு வழக்கு தாக்கல் செய்வதற்கு லிமிடேஷன் ஆக்ட் பிரிவு 65 படி 12 ஆண்டுகள் கால அளவு உள்ள நிலையில், நாங்கள் 11 ஆண்டு அந்த வித்தின் த லிமிடேஷன் கால அளவு இருக்கும் பொழுதே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும், மேலும் அந்த பிரதிவாதி தரப்பில் சொல்லப்பட்டுள்ள கிரைய பத்திரத்தை தான் எழுதி கொடுக்கவில்லை, அதில் தாங்கள் ஒரு பார்ட்டியாக இருக்கவில்லை என்பதால் அதனை ரத்து செய்வதற்கு தனியாக பரிகாரம் கேட்க தேவையில்லை என்றும், எனவே காலவரம்பு சட்டம் பிரிவு 59 தங்களுக்கு பொருந்தாது என்றும், இந்த வழக்கு குறிப்பிட்ட காலத்திற்குள் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று அவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இதனை விசாரணை செய்த மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் வித்தின் த லிமிடேஷன் பீரியடுக்குள்ள தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதா என்பதை ஆராய்கிறது. அதன்படி இந்த வாதி சொத்தின் உரிமையாளர் இன்ஜங்ஷன் சூட், அதாவது உறுத்து கட்டளை கேட்டு வழக்கு தாக்கல் செய்திருப்பதால் லிமிடேஷன் ஆக்ட் பிரகாரம் 12 ஆண்டுகள் கால அளவு இருக்கிறது.
அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த சேல் டீட் 1973ஆம் ஆண்டு பதிவு செய்ததாகவே வைத்துக் கொண்டாலும் 1984இல் இந்த சொத்தின் உரிமையாளர் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் 12 ஆண்டுகளுக்குள், அதாவது 11வது ஆண்டில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனவே அது வித்தின் த லிமிட்டேஷனுக்குள்ளதான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் இந்த சூட் வழக்கு சட்டப்படி நிலைக்கத்தக்கது என்றும், அதே போல பிரதிவாதி இந்த சொத்தை வாதியிடமிருந்து வாங்கி இருப்பதாக கூறும் நிலையில் அந்த 1973ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட அந்த கிரைய பத்திரத்தின்படி அந்த சொத்தை அவர் உரிமை கோரும் பொழுது அந்த சொத்து வாதியினுடைய சொத்து என்பது தெரிய வரும் பட்சத்தில் வாதிக்கு அவர் அந்த சொத்தை வாங்கியதற்கு பலனாக எந்த ஒரு பணமும் கொடுத்ததற்கு அவர் நிரூபிக்கவில்லை. எனவே சொத்துரிமை மாற்ற சட்டம் பிரிவு 54 படி ஒரு சொத்தை விற்பனை செய்ய வேண்டும் சேல் டீட் என்றால் அதற்கு சேல் கன்சிடரேஷன் அமௌண்ட், அதாவது பணம் கண்டிப்பாக கொடுத்திருக்க வேண்டும். அவ்வாறு சேல் கன்சிடரேஷன் கொடுக்காமல் ஒரு சொத்தை கிரயம் பெறும் பொழுது அந்த கிரயம் பத்திரமானது வாய்ட் அப் இனிஷியோ என்று சொல்வார்கள். அந்த கிரைய பத்திரமானது அட் த பிகினிங் வாய்ட், அதாவது அந்த கிரயம் போட்டதிலிருந்தே அந்த பத்திரமானது செல்லாது. எனவே அதை செல்லாது என்று நிரூபணம் செய்வதற்கு கேன்சலேஷன் ஆஃப் சேல் டீட் என்று தனியாக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் எழவில்லை. எனவே லிமிட்டேஷன் ஆக்ட் பிரிவு 59 இந்த வழக்கிற்கு பொருந்தாது என்று கூறி சொத்தின் உரிமையாளருக்கு சாதகமாக இந்த வழக்கை முடித்து வைக்கிறது. இந்த வழக்கிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு சொத்தின் உரிமையாளர் தன்னுடைய சொத்தின் மீது ஒரு கிரைய ஆவணம் ஏற்பட்டு அந்த கிரைய ஆவணத்தை உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு மூலம் ரத்து செய்ய வேண்டும் என்றால் அந்த கிரைய ஆவணம் பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து 3 ஆண்டுக்குள் உரிமையல் வழக்கு தாக்கல் செய்து அந்த சட்டத்திற்கு புறம்பான பதிவு செய்யப்பட்ட அந்த கிரைய பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும். அல்லது அந்த சொத்தின் உரிமையாளருக்கு எப்பொழுது அந்த கிரயம் ஆவணம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று தெரிய வருகிறதோ அன்றிலிருந்து 3 ஆண்டுக்குள் உரிமையல் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். டிக்ளரேஷன் சூட் என்று சொல்வார்கள். இதற்கு 3 ஆண்டுகள். ஆனால் இன்ஜங்ஷன் சூட் ரெக்கவரி ஆஃப் பொசஷன் எடுப்பதற்கோ அல்லது தான் ஆல்ரெடி அனுபவம் செய்திருக்கும் பொழுது அதனை ஒரு தரப்பினர் இடைஞ்சல் செய்யும் பொழுது அல்லது ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சிக்கும் பொழுது அல்லது ஆக்கிரமிப்பு செய்யும் பொழுது அதனை எதிர்த்து இன்ஜங்ஷன் சூட் தாக்கல் செய்வதற்கு காலவரம்பு சட்டம் பிரிவு 65 படி 12 ஆண்டுகள் ஆகும். இந்த 12 ஆண்டுக்குள் பிரதிவாதிகளுக்கு எதிராக சொத்தின் உரிமையாளர்கள் உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து பரிகாரம் பெற முடியும். 3வது சேல் டீட் கிரைய பத்திரத்தை பொறுத்தவரை ஒரு சொத்தை விற்கும் பொழுது சொத்தை வாங்கும் நபர் பணம் கண்டிப்பாக கொடுத்ததற்கான ஆதாரம் இருக்க வேண்டும். வித்தவுட் பேமெண்ட், அதாவது வித்தவுட் சேல் கன்சிடரேஷன், வாய்ட் அப் இனிஷியோ, வாய்ட் ஃப்ரம் த பிகினிங், அதாவது அந்த கிரைய பத்திரம் பதிவு செய்ததிலிருந்தே அது செல்லாது என்று சட்டம் சொல்கிறது. எனவே ஒரு கிரைய பத்திரத்தை எந்தவித பணமும் கொடுக்காமல் நாம் ஒரு சொத்தை பெறும் பொழுது அந்த கிரைய பத்திரம் கிரயம் பதிவு செய்த நாளிலிருந்தே அட் த பிகினிங் செல்லாது என்று சட்டம் சொல்கிறது. மாண்புமிகு உச்சநீதிமன்றமும் அதையே தான் உறுதி செய்துள்ளது. எனவே ஒரு கிரைய பத்திரத்தை எந்தவித பணமும் இல்லாமல் பெறும் பொழுது அந்த கிரைய பத்திரம் சட்டப்படி செல்லாது. அது பதிவு செய்யப்பட்ட கிரைய பத்திரமாகவே இருந்தாலும் ஒரு சொத்தை சொத்தின் உரிமையாளரிடமிருந்து எந்தவித அமௌண்ட் பணமும் கொடுக்காமல் நாம் பெறும் பொழுது அந்த கிரயம் சட்டப்படி செல்லாது. நீதிமன்றம் அதனை பதிவு செய்யப்பட்ட ஆவணமாக இருந்தாலும் அந்த சொத்தை வாங்கிய நபருக்கு உரிமை கிடையாது. அதன் மூலம் அவர் அந்த சொத்தின் மீது உரிமை கோர முடியாது. மேலும் இந்த சொத்துரிமை சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், பதிலளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.